வெயில் மட்டும் இருந்தா எல்லாரும் நூடுல்ஸா இருப்பாங்க. இதுக்குள்ளாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டாப்ல அடிச்சு வச்சுக்கிறாங்க. தலைவருக்கு வீர தலைமுறைகள் எல்லாம் ஒத்தாடி பாதையாவே தான் போயிட்டு இருக்கான். குறுகுன சந்தில வந்து சிக்கிட்டு கிடக்குறோம். என்ன பண்றேன்னு தெரியாம. காய்ஸ், இது வந்து ஜிக்ஸர் கிளப்போட மீட்டப். ஸோ இது வந்து டே 2. இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலாம், மறக்காம போய் பார்த்துட்டாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஜிக்ஸர் கிளப்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி டோட்டல் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15 to 20 பைக் வந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து ஏலகிரிக்கு போனோம். ஸோ ஏலகிரியிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிளான். ஸோ 1 day ஸ்டே பண்ணி ஸோ அந்த விளாக் தான். இது வந்து செகண்ட் டே ஆஃப் த மார்னிங் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு ஃபால்ஸுக்கு வந்து தேடி போகிறோம். ஸோ இது வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ். நம்ம மார்னிங் வந்து கொஞ்சம் நல்லா மழையாக இருந்துச்சு, நல்ல ஒரு வைபிங்கான கிளைமேட்டு. ஸோ நம்ம போகும்போது அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸ்னால நமக்கு வந்து பெருசாக ஐடியா இல்லை. ஸோ நிறைய ஆஃப் ரோடு பயணங்கள் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஃபன்னாக போயிடுச்சு. ஆனால் பசங்களும் எல்லாருமே நல்ல ஒரு வைப்பாக இருந்தானுங்க. ஆனால் இது என்ன ஹைலைட்னா, எங்களோட பைக் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் ஃபேட் பைக்கு. ஜிக்ஸர் எஸ்எஃப்பும் ஜிக்ஸர் நார்மல் நேக்கல் மாடலும் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஆஃப் ரோடில் போகிறது கொஞ்சம் கோளாறு. எல்லாரும் முறுக்கு சம்பவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற மாதிரி இந்த ஆஃப் ரோட்ல வந்து யாராவது பணிகர் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாதி இடத்துல பைக்கை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கிறோம். இன்னும் கீழே போயிட்டே இருக்குது. அதுக்கு பாட்டுக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும் போல இருக்கு. 2 kilometer ஒரே இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சிக்கிறோம். செம்ம தேடுதல் வேட்கையில் இருக்கிறோம். ஃபால்ஸ் கண்டுபிடிச்சா பாப்போம். வழியெல்லாம் வர்ற மாதிரி போகுதுங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி வந்தோம். பட் என்ன இருக்குன்னே தெரியல. நாங்களாம் எங்கேயோ வழியை கண்டுபிடிக்காம போயிட்டு இருக்கிறோம். வழியை கண்டுபிடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பல மணி நேரமா ட்ரக்கிங்ல இருக்கிறோம். ஆனா இன்னும் இடத்த கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. நம்மளால சோர்ந்து சுண்ணாம்பாயிட்டாப்ல. ஏலகிரி மலையில இருந்து அடுத்த மலைக்கு போயிட்டு இருக்கான். வெயில் மட்டும் இருந்தா எல்லாரும் நூடுல்ஸா இருப்பாங்க. ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். இடத்த மட்டும் கண்டுபிடிக்கல. அங்க மிஸ்ட் பாருங்களா, செம்மையா இருக்கு மிஸ்ட். அப்படியே கிராஸ் ஆகி போகுது பாருங்க. ஆனா இன்னும் நாங்க வந்து ஃபால்ஸை கண்டுபிடிச்சது இல்லை. பல மணி நேரமா ஃபால்ஸை தான் தேடிட்டு இருக்கோம். ஆனால் ஃபால்ஸ் மட்டும் கண்ணுக்கே படல. குறுகுன சந்தில வந்து சிக்கிட்டு கிடக்குறோம். என்ன பண்றேன்னு தெரியாம. ரோடு வர ஃபர்ஸ்ட் வந்து பெருசாக இருந்துச்சு பாதை. ஆனால் வர ரொம்ப குறுகி போயிடுச்சு. காய்ஸ் சம்பவம் ஆயிடுச்சு. எனர்ஜி லோ ஆயிடுச்சு. எதுவுமே பேச முடியலை. போகிற வழியில் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபால்ஸை கண்டுபிடிக்க முடியல. முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டோம். ஸோ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அது ஹிடனாகவே போயிடுச்சு. மனசு கஷ்டமாக இருக்குது. ஹிடன் ஃபால்னு சொன்னாங்க. நாங்கள் கூட அது பேர் தான் ஹிடன் ஃபால் நினச்சோம். ஆனால் அது உண்மையாலுமே ஹிடனாக தான் இருக்குது. இவரை பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் கூட இந்த காலை வச்சு நடந்து வராரு. இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப்ல அடிச்சு வச்சுக்கிறாங்க. தலைவருக்கு வீர தலைமுறைகள். ஸோ அவரோட எனர்ஜெட்டிக் லெவல். எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போதான் எல்லாரும் சோகத்துல இருக்கும்போது சரி பக்கத்துல ஒரு ஆறு போகுது, சரி அதுலயாவது குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபால்ஸ்ல குளிக்க முடியாத கவலையை வந்து இதுல வந்து குளிச்சு தீர்த்துக்கிட்டு ஃபைனல் எல்லாம் மேல வந்தாச்சு. கஷ்டப்பட்டு நூடுல்ஸ் ஆகி வந்தாச்சு. இதுக்கு மேலதான் இனி அடுத்த ஒரு ஆப்புகள் நிறைய இருக்கு. ரெடியா இருக்கு ஆஃப் ரோட் ட்ராக். We will try the funny things. காய்ஸ் அபிஷியலி கீழே வந்துட்டோம். 2:08 ஆகுது. இங்க இருந்து ஒரு ஃபால்ஸுக்கு போனோம். ஸோ எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக தெரில. லொக்கேஷன் வேற மாதிரி போகுது. நம்ம அப்படியே அந்த இன்னொரு சைடுக்கு போயிட்டு இருக்கோம். ஏலகிரியோட மழை வேற பெய்யுது. ஸோ 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க உள்ளாடியானா. ஏலகிரி ஹில்ஸோட ஒரு சைடு அப்படியே சுற்றி 22 கிலோமீட்டர் சுற்றி இந்த சைடு வந்துருக்கோம். ஃபால்ஸ் பேரை மறந்துட்டேங்க. நான் கொடுக்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது என்ன ஹைலைட் தெரியுமா, நாங்கள் வந்து இந்த ஃபால்ஸுக்குன்னு பிளான் பண்ணாலே ஆஃப் ரோடில் வந்து சிக்கிக்கிறோம். காலையில் இருந்து அதான் நடக்குது. தெரிஞ்சு போச்சு ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு. எல்லாம் ஒத்தாடி பாதையாகவே தான் போயிட்டுருக்கான். என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு காய்ஸ், எல்லாரும் ஃபால்ஸுக்கு கஷ்டப்பட்டு வந்தாச்சு. நானும் குளிக்க போறேன். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு நபருக்கு 10 ரூபாய். வண்டிக்கு 20 ரூபாயாமா, டிக்கெட்டுக்கு வந்து 10 ரூபாயாமா. இதெல்லாம் நியாயமே இல்லை காய்ஸ். மழை வேற பெய்யுது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. டைம் கரெக்டாக 4 ஆயிடுச்சு.
இங்கே ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தேன். அவ்வளோதான், கிளம்பிட்டேன். இடம் பாருங்க காய்ஸ், செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. பாய் 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 பாய். எல்லாரும் பிரிஞ்சிடுச்சு. ஒரு ஷார்ட் பிரேக். ஹைவே ரீச் ஆகிட்டோம். இது மச்சாலாம் ஒரு 24 கிலோமீட்டர் ஃப்ளைட்டு தான். அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் அடிக்க வேண்டியதான். இங்கே மழை இல்லைங்க, தவிச்சிட்டேன். அந்த சைடு ஃபுல்லாக மழை பெய்யுது காய்ஸ். ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு காய்ஸ். ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்தோம். ஸோ இன்னும் ஒரு 55 மினிட்ஸ் 47 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 8 o'clock ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. இன்னும் ஒரே ஸ்ட்ரெச்சாக போக வேண்டியதான் காய்ஸ். Guys, we are entering to the Bangalore officially. Guys, finally reach ஆயாச்சு. அப்படியே ரெஸ்ட் தான். Okay guys, see you in the next vlog. Bye.